World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக் வெல்னஸ் கேர் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டெக் வெல்னஸ் கேர் சார்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் தலைப்பில் வெல்னஸ் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது பேரண்டிங் சம்மந்தமாக எடுத்தோம், மணி அட்ராக்ஷன் சம்மந்தமாக எடுத்தோம், அதுக்கப்புறம் போன மாதம் கூட ஃபுட் வெல்னஸ் சம்மந்தமாக உணவியல் பயிற்சி கூட கொடுத்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த மாதம் வந்து நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டி வெல்னஸ் செஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வகுப்பெடுக்க போகிறோம். சொத்து பராமரிப்பு பயிற்சி. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சொத்து வாங்கணும், தனியாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் அதை ஒழுங்காக பராமரிக்கிறோமா, அதே சமயத்தில் அந்த சொத்தை நம்ம கரெக்டான முறையில் தான் வாங்குகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு சொத்து வாங்குகிற அமைப்பில் என்னென்ன மாதிரியான லீகல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது சட்ட ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றிய விஷயங்களை அடிப்படையாக ஒருத்தவங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்புக்கு போகும்போது எதெல்லாம் கவனமாக பார்க்கணுங்கிறத இந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம், அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அஸ்ட்ராலஜி பார்வையில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். முதல்ல வந்து இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஒருத்தங்களுக்கு சொத்து வாங்குகிற யோகம் இருக்கா, சொந்தமாக சொத்து வாங்கும் யோகம், யோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அந்த மாதிரி சொந்தமாக சொத்து வாங்குகிற யோகம் இருந்தால் தான் அவங்க சொந்தமாக சொத்து வாங்குகிற அமைப்புக்கே போகணும், அவங்க பேரில் சொத்து வாங்குகிற யோகத்துக்கு போகணும். அப்படி யோகம் இருந்தால் யார் பேரில் வாங்கலாம், யார் பேரில் அந்த சொத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சொத்து வாங்குகிற அமைப்பில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. காலி நிலமாக வாங்கலாமா, காலி நிலமாக மட்டும் சொத்து வாங்கலாமா, அல்லது காலி நிலம் வாங்கி அதில் வீடு கட்டலாமா, அல்லது தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அடுக்குமாடி குடியிருப்பாக வாங்கலாமா, அல்லது தனியாக விலா டைப்பில் அவங்க கட்டின வீடை வந்து நம்ம புதுசாக வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட், பழைய அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம வாங்கலாமா, அல்லது ஏற்கனவே யூஸ் பண்ண ஓல்டு டைப் விலா வாங்கலாமா, இதுக்கு என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும், இந்த மாதிரி வாங்குகிறோன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும், என்ன மாதிரியான பாவ அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் அவங்களுடைய பிராப்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பிராப்தத்துக்கு அப்புறம் எந்த காலத்தில் சொத்து அமையும், எந்த காலகட்டத்தில் சொத்து அமையும், இந்த வருஷம் அமையுமா, அடுத்த வருஷம் அமையுமா, இல்லை இன்னும் 2 வருஷம் கழித்து அமையுமாங்கிறத தசாபுக்தி ரீதியாக எப்படி பார்க்குறது, கோச்சார ரீதியாக எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு சொத்தை வாங்கினதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுல என்ன மாதிரியான நடைமுறை விஷயங்கள் இருக்குது,
அந்த நடைமுறை விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொத்தை பராமரிக்க முடியாமல் அந்த சொத்தை விற்கலான்னு தோணும், அல்லது அந்த சொத்துலேருந்து ஒரு நல்ல இன்கம் வரத்துக்கு எதிர்பார்ப்பாங்க, பட் இன்கம் வராமல் இருக்கும். அப்போ அந்த சொத்தில் எப்படி இன்கம் வர வைக்கிறது? சொத்தின் மூலம் வருமானத்தை எப்படி ட்ரிகர் பண்ணுறது, அல்லது அந்த சொத்தை வாடகை விட்டு அந்த வாடகை மூலமாக வருமானம் பண்ணுறது, அல்லது சில பேர் அந்த சொத்தை விற்கணும்னு நினைப்பாங்க. சொத்தை ஒரு நல்ல விலைக்கு எப்படி விற்பனை செய்வது, இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸை நாம் இந்த ப்ராப்பர்ட்டி வெல்னஸ் செஷனில் நம்ம படிக்க போகிறோம். இதில் நிறையா நடைமுறையில் ரியாலிட்டியில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதை ஜோதிட ரீதியாக எப்படி அழகாக நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வாங்கும்போது யாருடைய பேர்லாம் வாங்கலாம்னு சொல்கிற மாதிரி எந்த பெயர் கொண்ட நபர்கிட்டருந்து நம்ம சொத்து வாங்கலாம். ஸோ பெயரியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு புரோக்கர் இருக்காங்கன்னா எந்த பெயர் கொண்ட புரோக்கரால் நமக்கு சொத்து நல்ல விற்பனைக்கு போகும், அல்லது எந்த பெயர் கொண்ட புரோக்கரால் நம்ம சொத்து வாங்க முடியும். அதே மாதிரி எந்த பெயர் கொண்ட பையர் நம்மள்ட்ட வந்து சொத்து வாங்குவாங்க, அதே மாதிரி எந்த பெயர் கொண்டவங்கள்ட்ட நம்ம சொத்து வாங்குவோம், செல்லர்கிட்டருந்து வாங்குவோம். இப்படி அவங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வரும், அந்த பெயர் நமக்கு ஒத்து வருமா, அவங்கள்ட்டேருந்து வாங்கினா நம்ம சொத்து நல்லா இருக்குமா, அல்லது அந்த சொத்து பிரச்சனை ஆகுமா, அது ரொம்ப நாளைக்கு நம்மள்ட்ட நிலைக்குமா, அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் நம்ம மிக தெளிவாக இந்த வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் நிறையா முன்ஜென்ம கர்மாக்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரியான கர்மாக்கள் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் அவங்க அந்த சொத்தையை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் வந்து நீசம் அல்லது உச்சம், அதுக்கப்புறம் முடக்கு கிரகமாக செவ்வாய் வருது, முடக்கு ராசியா கடகம் அல்லது 4ஆம் பாவம் வருது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சொத்து ரீதியாக நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திப்போங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் மாந்தி, 4 மாந்தி, இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வெல்னஸ் செஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்தை எப்படி வாங்கணும், சட்ட ரீதியாக எப்படி அணுகணும், நம்ம ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கணும், யாருக்கு என்ன மாதிரியான சொத்துக்கள் அமையும், எப்படி அதை பராமரிக்கணும், எப்படி அதை விற்பனை பண்ணணும், அந்த சொத்தின் மூலிமா எப்படி வருமானத்தை உருவாக்கிக்கிறது, அந்த சொத்தை எந்த பெயர் கொண்டவர்கள்ட்ட விற்கணும், எந்த பெயர் கொண்டவர்கள்ட்ட வாங்கணும், எந்த காலகட்டத்தில் அந்த சொத்து விற்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான தகவல் அடங்கிய வகுப்பாக இந்த சொத்து பராமரிப்பு பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கான விடைகள்லாம் இந்த வகுப்பில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வகுப்பு வந்து ஒரு அற்புதமான வெல்னஸ் செஷன். இந்த வகுப்பு என்றைக்கு நடக்குதுன்னா 9/5/2026 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும். இதற்கான கட்டணம் 999 ரூபாய், 999. ஸோ யாருக்கெல்லாம் சொத்து ரீதியாக பிரச்சனை இருக்கோ, சொத்து சம்மந்தமாக ஒரு
ஆசையோட ஆவலோடு இருக்கீங்களோ, நல்ல வீடு வாங்கணும், நல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கான விஷயங்களை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி திட்டமிடல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் மிக அழகாக ஒரு பாடத்திட்டத்தோடு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.